உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தாம்பரம் இரும்புலியூர் மேம்பாலம் அருகே சர்வீஸ் சாலை அமைக்கும் பணியால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான் வணக்கம். இந்த போக்குவரத்து நெரிசலானது எந்த அளவுக்கு கடுமையா இருக்கு அந்த பகுதியில்? தற்போது நிலைமையை சீராக்க ஏதேனும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன களச்சூழல் மீரான்? வணக்கம். சென்னை தாம்பரம் இரும்புலியூர் மேம்பாலம் அருகே சாலையை அகலப்படுத்தும் பணிகளானது சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. 6 வழி சாலையாக தேசிய நெடுஞ்சாலை மாற்றப்பட்டிருப்பதால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் சார்பில் அந்த இரும்புலியூர் மேம்பாலம் பகுதியில் குறுகலாக இருப்பதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதன் காரணமாக அந்த பகுதியை அகலப்படுத்தும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. வண்டலூர் பெருங்குளத்தூர் வழியாக தாம்பரம் வரும் வாகனங்கள் வரும் பொழுது அந்த இரும்புலியூர் மேம்பாலத்தில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக அந்த மேம்பாலம் பகுதியில் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணிகளும் அதே போல வண்டலூரில் இருந்து ஒரு வாகனங்கள் இந்த சர்வீஸ் சாலையை பயன்படுத்தி வளைவில் திரும்பி மீண்டும் பெருங்குளத்தூர் வண்டலூர் போன்ற இடங்களுக்கு செல்வதற்கான வசதிகளுடன் அந்த சாலை அமைப்பானது தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் இரவு நேரங்களில் அந்த அகலப்படுத்தும் பணிகள் நடைபெறுகிறது. இதன் காரணமாக தாம்பரத்திலிருந்து பைபாஸ் சாலை வழியாக செல்கின்ற வாகனங்கள் ஏரிக்கரை பஸ் நிறுத்தம் அருகே காலை 7 மணி வரை செல்லுமாறு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சர்வீஸ் சாலை பகுதியில் யூ டர்ன் அமைக்கும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருவதன் காரணமாக இரும்புலியூர் மேம்பால பகுதியில் வேக தடைகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் அதிர்வு ஏற்படாமல் வாகனங்கள் மெதுவாக செல்லும் வகையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பெருங்குளத்தூர் வண்டலூரில் இருந்து வருகின்ற வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையில் அணிவகுத்து நிற்கின்றன. பெருங்குளத்தூர் மேம்பாலம் முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. அதே போல ஜிஎஸ்டி சாலையிலும் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சிகள் தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. போக்குவரத்து மெதுவாக செல்வதன் காரணமாக வண்டலூர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. போக்குவரத்து நெரிசல் சிக்கி ஏராளமானவர்கள் தவித்து வருகிறார்கள். இந்த போக்குவரத்து நெரிசல் சிக்காமல் வண்டலூரிலிருந்து வரும் பொழுதே வெளிவட்ட சாலையை பயன்படுத்தி தாம்பரம் வருமாறு போக்குவரத்து போலீசார் வேண்டுகோள் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக மேலும் 5 நாட்களுக்கு இது போன்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற ஒரு தகவலையும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இரும்புலியூர் மேம்பாலம் பகுதியில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. நன்றி மீரான், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.